இதனாலே கப்பலில் இருந்த எல்லாரும் கூடி எதனால இதுவரையிலும் இல்லாத இப்படிப்பட்ட கொந்தளிப்பு கடலிலே உருவாகிறது என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கப்பலில் இருக்கிற எல்லா மக்களுடைய பெயர்களையும் அவர்கள் எழுதி சீட்டு போடுகிறார்கள். இந்த கொந்தளிப்பு, இந்த பிரச்சனை, கப்பல் இந்த கடலிலே மூழ்கி போகிற அனுபவம் யாரால உண்டாகிறது என்று அறிந்து கொள்வோம் என்று சீட்டு போடுகிறார்கள். சீட்டு போடும் பொழுது கடைசியில யோனாவுடைய பேர்ல வந்து சீட்டு விழுகிறது. இப்ப யோனாவை கப்பலில தேடினா கப்பலில யோனாவை காணல. எங்கு தேடி பார்க்கிறார்கள்? யோனா கப்பலில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து அடித்தட்டுல அடி தாளத்துல போய் அவன் அழகா படுத்து ஒன்று அறியாதவனை போல நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் பயந்து நடுங்கி யோனாவை தட்டி எழுப்பி, நீ யார்? உன் பேரிலே சீட்டு போட்டு உன் பேரிலே சீட்டு விழுந்திருக்கிறது. நீ என்ன அநியாயம் செய்த? என்ன அக்கிரமம் செய்த? நீ யாரு? உன் நிமித்தம் கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் அமிழ்ந்து கப்பலில் இருக்கிற நாங்கள் எல்லாம் செத்தோம், அடித்து போக இருக்கிறோம். உன் நிமித்தம் தான் அந்த காரியம் உண்டாகி இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நீ யார் என்று கேட்கிறார்கள். உடனே அவன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ள எபிரெயன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி தர்சீசுக்கு கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் நிமித்தமாகத்தான் உங்களுக்கு இந்த கொந்தளிப்பு உண்டாகிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். உடனே நீ ஏன் இப்படி செய்தார்? நாங்கள் எல்லாம் அழிந்து போகிறதற்கு தக்கதாக நீ ஏன் இப்படி செயல்பட்டார்? இப்பொழுது நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறதற்கும் நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மாலுமிகளும் கப்பலில் இருக்கிற ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது யோனா சொல்லுகிறான், நீங்கள் என்னை கயர்களினாலே கட்டி இந்த கடலின் ஆழத்திலே தூக்கி போடுங்கள். இந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே என்னை கட்டி போட்டுவிட்டால் இந்த கடல் கொந்தளிப்பு அகன்றுவிடும், அது நின்றுவிடும், நீங்கள் சுகமா பிரயாணம் பண்ணலாம் என்று யோனா தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்திலே யோனா தீர்க்கதரிசியை கப்பலில் இருந்த மாலுமிகளும் அதிகாரிகளுமாக சேர்ந்து கயர்களினாலே இருக்க கட்டி யோனாவை தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார்கள். அங்கே ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கினது. அல்லேலூயா. யோனாவை பெரிய மீன் விழுங்கினது கப்பலில் இருக்கிற ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கடல் கொந்தளிப்பு அகன்றது. கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறவர்கள் சந்தோஷப்பட்டு பிரயாணம் பண்ணினார்கள். இப்ப யோனா தீர்க்கதரிசி மீனுக்கு குடலுக்குள்ள போய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீனுக்கு குடலுக்குள்ள போக முடியுமா? அங்க பயங்கரமான நாற்றம், சுவாசிக்கிறதற்கு முடியாது, ஆகாரம் கிடைக்காது. மீன் சுவாசிக்கிறத வைத்து இந்த யோனா தீர்க்கதரிசி சுவாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆகாரம் இல்லை. ஒருவேளை மீனுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த பாருங்க ஈர்ப்ப பதத்தினால இவன் சாகாமல் 3 நாள் இரவும் பகலும் பிழைத்திருக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய மீன் குடலுக்குள்ள யோனாவை விழுங்கி வைத்திருக்கிறது. 3 நாட்கள் இரவும் பகல் யோனா மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறான். கடலுக்கு ஆழத்தில் மீன் போய் இருக்கிறது. மீனுக்கு உள்ள இருக்கிற யோனாவுக்கு புத்தி தெளிவு வருகிறது. கர்த்தர் என்னை நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னாரே, நான் தர்சீசுக்கு அல்லவா கப்பல் ஏறினேன். ஆகையால் நான் இந்த தண்ணீரின் ஆழத்தில் மீனுக்கு வயிற்றுக்குள்ள மீனுக்கு இருதயத்தில் இருக்கிறேனே, இங்கிருந்து என்னை தப்பு வைப்பார் யாரும் இல்லையே. என்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தான் என்னை தப்பு வைக்க முடியும் என்று சொல்லி அவன் மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து தேவனுக்கு பொருத்தனை செய்து தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் இரவும் பகலும் மீனுக்குள்ள இருந்த யோனா கர்த்தரை நோக்கி பொருத்தனை பண்ணி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே கொண்டு கக்கி போடுகிறதற்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீன் கீழ்ப்படிகிறது. அல்லேலூயா. அப்பதான் யோனாவுக்கு புத்தி வருகிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே மீனுக்கு வயிற்றுக்குள்ள போனேன். இப்ப என்னை காப்பாற்றுகிறதற்கு, என்னை மீன் கரையிலே கொண்டு கக்குறதற்கு மீனுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். மீன் கீழ்ப்படிந்து கடலின் ஆழத்தில் இருந்த
மீன் கரையில போய் என்னை கக்கி விட்டதே என்று சொல்லி அவன் உணர்வடைந்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கு நினிவே பட்டணத்திற்கு போகிறான். அல்லேலூயா. நினிவே பட்டணத்தில் போய் சொல்லுகிறான், இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்ததோ. நினிவே பட்டணத்தில் நினிவே ராஜ்யத்தில் இருந்த ராஜா முதல் மனிதர்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் சேர்ந்து 3 நாட்கள் இரவும் பகலும் ஒன்றும் புசியாதபடி தங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் விக்கிர வழிபாடுகளை விட்டு மனம் திரும்பி உபவாசித்து தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டு கெஞ்சி மன்றாடி அவர்கள் அழிவிலிருந்து தப்பிவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நினிவே பட்டணத்திற்கு வர நினைத்த தீங்கை நினிவே பட்டணத்தில் வரவிடாதபடிக்கு நினிவே பட்டணத்து ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்டார். கரங்களை தட்டலையா சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் நினிவே பட்டணத்து மக்கள் தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. உபவாசத்தை சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களை அழிக்காமல் 120,000 பேரை கொன்று குவிக்காமல் அவர்களை உயிரோடு பாதுகாத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் பல விதத்தில் பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள். உங்களுக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி என் ஜீவனையே தந்திருக்கிறேன். ஆகையால் என்னிடத்தில் ஓடி வாருங்கள். என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் ரட்சிப்பை பெற்று என் சரீரமாகிய சபையில் வந்து என் பிள்ளைகளாக மாறுங்கள். என் நீதியை நிறைவேற்றி எனக்கு உத்தம சாட்சியா வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். என் வருகையில நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தந்து என் ராஜ்யத்தில் என் பிள்ளைகளாக கூட்டி சேர்த்து உங்களை வாழ வைப்பேன். நீங்கள் என்னோட ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி யோனாவை போல வழி விலகி போய் வாழுகிற ஜனங்கள் தான் இந்த தேசத்திலே அதிகமா வாழ்ந்து உபத்திரவத்தை, துன்பத்தை, வேதனை அனுபவித்து செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில எரி நரகத்தில் தள்ளப்பட்டு நித்திய காலம் வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் மாறக்கூடாது. நீங்களும் நானும் இயேசுவோட சத்தத்திற்கு விலகி போகக்கூடாது. அவருடைய சந்நிதியை விட்டு வழி விலகி போகக்கூடாது. ஆண்டவர் பேசினால் இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசுகிற சத்தம் என்று கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, இதோ ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் பேசும் என்று பாருங்கள். சவுல் சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து அவன் சவுலாக இருந்தவன் பவுலா மாறி தேவ சுத்தம் செய்தானே, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து மகிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. அந்த பவுலை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே நான் உமது அடிமை, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய கையில, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கையில நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக செயல்படுவோமானால் கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். பரலோக ராஜ்யத்தில் சேருகிறது வரையிலும் நம்மை போஷித்து பராமரித்து காப்பாற்றுவார். நம்முடைய வீட்டாரையும் ஆண்டவர் ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற காலம் வருகிறது வரையிலும் அவர்களையும் கன்னிமணியை போல பாதுகாத்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவார்.